உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நம்ம அப்போவே செய்கிறதுனா நம்ம தண்ணியில் போட தேவையில்லை. எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும்னா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு பேனில் 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த கத்திரிக்காயை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடணும். இப்போது இந்த கத்திரிக்காய் மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் இருக்கிற எண்ணெயோடவே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக தோல் உரிச்சது, 4-5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 2 தக்காளி, நாட்டு தக்காளி, இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து இந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த தொக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான், எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். நல்லெண்ணெய்ங்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.